அவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாகும். என் சித்தமல்ல உம் சித்தம் நானா தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும். தானியேலுக்கு விரோதமாய் அவனோடு கூட பணி செய்த பிரதானிகள் எழுப்பினார்கள். 30 நாள் அளவும் ராஜாவை தவிர வேறு யாரையும் விண்ணப்பம் பண்ணவோ வேண்டுதல் செய்யவோ கூடாது என்று சட்டத்தை இயற்றினார்கள். சட்டத்தை மீறுபவர்கள் சிங்கக்கவியிலே போடப்படுவார்கள் என்றும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. எல்லாவற்றையும் அறிந்திருந்த தானியேல் தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் சூழ்நிலை தனக்கு விரோதமாய் பலமாய் காணப்பட்டாலும் ஒருவேளை தன்னோடு கூட பணி செய்கிறவர்களை அணுகாமல், ராஜாவை அணுகாமல், தேவாதி தேவனை ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்த உன்னதமான அனுபவத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். அவன் ஜெபிப்பதிலே அவனை குறித்து குற்றம் சாட்டப்பட்டது. அவனை சிங்கக்கவியிலே கொண்டு போய் போட்டார்கள். சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. அது ஏனென்றால் ஆண்டவர் தமது தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகவில்லை, சூழ்நிலையை பார்த்து கலங்கவில்லை, சூழ்நிலையை மேற்கொள்ளும்படியாய் அவன் தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். சுவாச வாழ்க்கையிலே உங்களோடு கூட இருக்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம். உங்களோடு கூட பணி செய்கிறவர்கள் உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை நடப்பிக்கலாம். ஆனால் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்ற வசனத்தின்படியே உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் முறியடிக்கிறார் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் நீ மிகவும் நெருக்கப்படுகின்ற ஒரு பாதையிலே சென்று கொண்டிருக்கலாம், அல்லது சூழ்நிலை உனக்கு மாறாக காணப்படலாம், சூழ்நிலை உன்னை பயமுறுத்துவதாக காணப்படலாம். ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் தானியேல் எப்படி தினமும் 3 வேளையும் தன் தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினானோ, அப்படியே நாம் முற்றிலுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுகின்ற பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்களை ஆவியானவர் முறியடிக்கிறார் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை சூழ்நிலையிலே நாம் நெருக்கப்படுகின்ற சூழ்நிலையிலே, நமக்கு விரோதமாய் செயல்படுகின்ற சூழ்நிலைகளிலே நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்? வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் தானியேலை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தார்.
அதேனென்றால் நான் ராஜாவாகிய எமக்கு முன்பதாக நீதி கேடு செய்ததில்லை, நான் ஆண்டவருக்கு முன்பதாக குற்றமற்றவன். ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். இதை ராஜா பார்க்கிறார். தானியேலின் தெய்வமே மெய்யான தெய்வம் என்று அறிக்கை செய்கிற ஒரு வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு எதிராக காணப்படலாம். நீங்கள் சூழ்நிலையை கண்டு பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். மாறாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்கள் மத்தியிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கின்ற பொழுது அது கிரகிக்க கூடாத பெரிய காரியமாக உங்களுடைய உள்ளத்திலே தோன்றும். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவீர்கள், ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவீர்கள். அப்படிப்பட்ட கிருபை உங்களை பலமாய் நிரப்புவதாக. கர்த்தரையே சார்ந்து கொள்வோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்ப்போம். அவர் உங்கள் நடுவிலே அற்புதராய் இருக்கிறார் என்ற வார்த்தை உங்களுக்குள்ளே இந்த நாளிலே பலமாய் வந்து நிறைவேறும். ஆமேன், ஆமேன்.